ஹலோ கைஸ், நான் உங்கள் திவ்யா. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, மணி ஏர்னிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதாவது இப்போது நீங்கள் ஒரு 2000 பே பண்ணுங்கள், உங்களுக்கு வீக்லி வந்து 7000 எடுக்கலாம். 3000 பேமெண்ட் பண்ணுங்கள், வீக்லி உங்களுக்கு 15,000 எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஆட்ஸும் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்துகிட்டே இருக்குது. உண்மையாகவே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜாப் அப்படின்னா உங்ககிட்ட யாருமே வந்து காசு வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட வேலை யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வேலை பார்த்து கொடுக்க போகிறோம், அவங்க வந்து நம்ம சேல்ரி கொடுக்க போகிறாங்க. இதுதான் வந்து வேலை அப்படின்னா இதுதான். இதில் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் வேலை தரப்போகிறான், அவன் நமக்கு சம்பளம் தரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பொய். இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையிலே நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ஸோ நான் யூடியூப்லேயுமே நிறைய வந்து பார்த்தேன். ஸோ பேப்பர் ரைட்டிங் ஜாபு, டைப்பிங் ஜாபு உங்களுக்கு வீட்டுக்கே வரும். ஸோ டைப் பண்ணி கொடுங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே நம்பிக்கையானது கிடையாது. இது உண்மை இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4000 அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பேப்பர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து 1 வீக்காக பயங்கரமாக வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதணும். அந்த மாதிரி எழுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டில் அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து, அதாவது ஒரு நம்பர் வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேமெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்டும் போயிடுச்சு, அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அதுவும் போயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் இந்த தவிர யாரும் செய்யாதீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து காசு கட்டி ஏமாற வேணாம், ஸோ இது எல்லாமே வேலை கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் நிறைய ஃபேக் மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க, இதை நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து நம்ம அமௌண்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாமே கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்கோம், அவங்க ஈஸியான வழியில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் யாருமே ஏமாந்துடாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மணி ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸோ இல்லை நௌகரியிலையோ கூட பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்பவரா, ஹோம் மேக்கர்ஸாக இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிளாக இருக்கும், பார்ட் டைமாக இருக்கும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கால் வரும், பேசுங்க, அதில் இவ்வளோ பேஜ் வந்து நீங்கள் ரைட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. நான் உங்களை நம்புகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பாதீங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு உண்மையாகவே 3 ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ, அதாவது நம்ம இப்போது ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு போகணுன்னா எப்படி இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த மாதிரி 3 ரவுண்டு இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு கடைசியாக தான் நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது ஸோ இவங்க இந்த மாதிரி ஃப்ராடா அப்படிங்கிறத நம்பவே முடியாது. ஸோ கைஸ் ப்ளீஸ் யாருமே நம்பாதீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஸோ 2 ப்ராசஸில் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போகுது. ஃப்ளிப்கார்ட் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா ப்ளஸ் டெலிபர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற 2 கம்பெனியுமே இந்த ஃப்ளிப்கார்ட் தமிழ் வாய்ஸ் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டுருக்கு. மற்றபடி தமிழில் எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போகலை. ப்ளஸ் வந்து மீஷோவில் வந்து போயிட்டு இருந்தது, இப்போ போகுதா இல்லையா அப்படிங்கிறது நான் கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஏமாந்துட வேணாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் போகுது, அது ஓகே, அது மேக்ஸிமமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஐடியில் சில கம்பெனிஸ்க்கு இப்போ வரைக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக கொரோனா டைம் மாதிரி இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா கம்பெனிலையுமே கொடுக்கல. ஸோ அது எல்லாமே நம்ப வேணாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடு வந்தது, நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ ஸோ இது கொடுங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறோம், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ப வேணாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அப்படின்னாலும் அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃப்ளிப்கார்ட் வாய்ஸ் ப்ராசஸர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அமேசான்லேயும் போகுது, ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் அமேசான்லேயும் வாய்ஸ் ப்ராசஸ் வந்து போகுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், 8 மணி நேரமும் பேசிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸர் ட்ரை பண்ணலாம். நௌகரியில் போயிட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி பேர் டெக் மஹேந்திரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போகுதா, டெக் மஹேந்திரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பாருங்கள்.
நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை வீட்டில் இருந்து பார்த்தா சரி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடோ ஒரு காலோ வந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ப வேணாம். அந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் கூட உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்ததுன்னா நம்ப வேணாங்க.